கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். கின்னஸ் சாதனை நிகழ்த்திய பாடகி, மெலோடி குயின், இன்னிசை அரசி பி. சுசீலா அவர்களை வாழ்த்தி வணங்கி இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். 1950ஆம் ஆண்டு பந்தாட்டம் படம் மூலமா பாடகியா அறிமுகமானவங்க. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கீழே வந்து குயில்களா மாறி ஒன்று கூடி பாடினா எவ்வளவு சுகம் கிடைக்குமோ, அதே மாதிரி தன்னுடைய பாடல்களை கேட்பவர்களின் இதயங்களில் சுகத்தை தரக்கூடியவங்க. பி. சுசீலா அவர்கள் இதுவரைக்கும் பல மொழிகள்ல 46,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. அதுல 17,695 பாடல்கள் இவங்க மட்டுமே பாடியிருக்காங்க. இதுதான் கின்னஸ் சாதனை. 6 தேசிய விருதுகள் மற்றும் பல பாராட்டுகளுக்கு உரிமையான இவங்க மேலும் பல சாதனைகளை படைக்க வாழ்த்துவோம். நிஜமா நிழலா? நிழல் சினிமாவில் நிஜ வாழ்க்கையின் சம்பவங்கள் அதிகமாக ரசிக்கப்படுது. அதனால தான் உண்மை சம்பவங்களை வைத்து நிறைய இயக்குனர்கள் திரைப்படங்களை இயக்கிட்டு இருக்காங்க. மாளவிகா மேனன் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது. இந்த விழாவில் கலைப்புலி எஸ். தானு, வி.சி. குகநாதன் மற்றும் பல திரைப்பட பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. நான் பி.வி. சீனிவாசன் பேசுகிறேன். நிஜமா நிழலா இந்த படத்தோட டைரக்டர். இது எங்களுக்கு முதல் படம். எல்லாம் ஒரு புது டீமாக சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். திரு சேகர் சார் தான் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. என் பேர் அகில் குமார். ரியலி ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானரில் வரும். ஹாய், திஸ் இஸ் மாளவிகா மேனன். நான் இப்போ நிஜமா நிழலா மூவி ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். ஆக்சுவலி திஸ் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ். ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகிறேன். தோ ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம பியூட்டிஃபுல் சாங்ஸ் சாதனா சகு மேமெல்லாம் பாடியிருக்கேன். ஸோ எல்லோரும் கேட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், என் பேர் சுபு சிவா. நான் இந்த நிஜமா நிழலா படத்தோட மியூசிக் டைரக்டர். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. படத்தில் மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது. சாதனா சருக்கு ஒரு சாங், ஒரு ஃபோக் சாங் சின்மை பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு சைந்தவி பண்ண ஒரு ஸ்லோ ஃபீல் சாங், அப்புறம் கார்த்திக் பண்ண ஒரு பெப்பி சாங். என் பேர் சாய் சுபாஷ். அந்த நிஜமா நிழலா படத்தில் நான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டூயிட் சாங் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் தி பெஸ்ட் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் வில்சி, நிழலா நிஜமா என்ற படத்தோட எடிட்டர். இது பார்த்தீங்கன்னா க்ரைம் ப்ரெஸ் த்ரில்லர். ஸோ ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் இது. நான் தம்பி சிவா, டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். இந்த நிஜமா நிழலா படத்தில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன், உல்லாசம் என்ற ஒரு பாட்டு. எஸ்.ஆர். ராஜசேகர் இயக்க நடிகை ஜெயபிரதா தன் மகனுக்காக தயாரித்திருக்கும் திரைப்படம் உயிரே உயிரே. நிறைய ஆக்ஷன்ஸ், ரொமான்டிக் காமெடி நிறைந்திருக்கும் இந்த படத்தில் ஹீரோ சித்தார்த்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க ஹன்சிகா. நான் ப்ரொடியூசராக தெலுங்கு படம், அப்புறமா பெங்காலி எல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இது ஸ்பெஷல். ஏன்னா என் மகா சித்து ஃபஸ்ட் டைம் உயிரை உயிரை படத்தோட ஏப்ரல் 1 அவங்க படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஹன்சிகாவோட அவங்க ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஹாப்பியும் இருக்குது, அப்புறமா ஒரு ஃபீலும் இருக்குது. ஸோ இது உயிரை உயிரை சூப்பர் ஹிட் ஆகணும்னு மனசார வேண்டிக்கிறேன். Working with Hansika, it is like dream come true. She's a very big heroine here. Analum, but it was like she was very friendly with me, and she was it was like each and every scene nanga padam paatum sari, scenes sari, it was really fun, and it was great working with Hansika. I'm glad that I could get an opportunity to work under Jaya ma'am's banner, and it was a pleasure working under her banner. Rajshekhar sir, who is our director, who's done a completely amazing job. Any director would be in a lot of pressure because it's a remake of a hit film, but he's done a very good job. Anup, he just sung for you guys. I think you guys like the songs. I wish the entire team all the very best. ஒரு ட்ராவல்லே நடக்கக்கூடிய ஒரு கதை. ஹீரோ ஹீரோயினோட ட்ராவல் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப். சென்னையில் அதிக மழை இருக்கும்போது பாம்பேலேருந்து கிளம்புற சித்து ஹன்ஷிகா, டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் அவங்க ஃப்ளைட்டு கோவாக்கு டைவர்ட் ஆகுது. அங்கே அந்த பயணத்தில் சந்திக்கிற இவங்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதலை தாண்டி
வரக்கூடிய காதல் தான் இந்த கதை. தமிழில் வெற்றி அடைஞ்ச நடிகை மெடோனா அடுத்ததா நடிகர் விஷாலுடன் இணைந்து துப்பறிவாளன் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு இயக்குனர் சுராஜ். 9 வருடங்களுக்கு பிறகு நடிகர் ஜீவா நயன்தாராவுடன் இணைந்து ஆக்ஷன் நேட்டிவிட்டியோட நடித்திருக்கும் திரைப்படம் திருநாள். இந்த படத்தில் ஜீவா சின்ன சின்ன கெட்டப் சேஞ்சஸோட நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய வெற்றிக்கான காரணங்களை இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டேன். அண்ட் செந்தில் நான் வந்து நாட் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ, அவர் ஒரு ஃபேமிலி. எனக்கு ஒரு ரூரல் பேக்ட்ராப் அண்ட் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு கதை. இந்த கதைக்கு வந்து கரெக்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்கிரிப்ட் கேட்க வச்சார். கேட்ட உடனே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபினிஷ் பண்ணோம். அண்ட் இந்த படத்தோட கெட்டப், அந்த ஸ்லாங், அப்புறம் அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு இது புதுசாக இருந்தது. அண்ட் ரொம்ப நாளாக ஜீவா லோக்கலாக படம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. கும்பகோணத்தில் நடக்கிற ஒரு கதைக்களம். இதில் நடக்கிற ஒரு ரவுடிசம் பேஸு, ஒரு அண்டர் பிளே, ரவுடிசத்தில் உள்ள ஒரு அண்டர் பிளே, அதை கிளியராக லைவ்லியாக நேரேட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். 4 மெலோடி சாங் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எப்போதுமே ஸ்ரீகாந்த் தேவானா குத்து மியூசிக் டைரக்டர்ன்ட்டு ஒரு பேர் இருக்கும் நம்மளுக்கு, அது நல்ல பேர் தான். பட் இருந்தாலும் ஒரு மெலோடி மியூசிக் டைரக்டராக வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். முக்கியமாக ரொம்ப நாளாக ஒரு கனவு எனக்கு, ஜானகி அம்மா சிங்கரை பாட வைக்கணும் அந்த படத்தில்னு சொல்லிட்டு ரொம்ப படத்தில். பட் எதுலையுமே சாத்தியமாக இல்லை. பட் இந்த படத்தில் அமைஞ்சது மிகப்பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஜீவன் மயில் எல்லா பாடலும் 4 பாடலும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. என்னோட ரொம்ப வருஷம் நண்பர் அவர். அந்த முத்து விஜயனும் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். ஓப்பனிங் சாங் வந்து பங்காளி சாங் வந்து நம்ம ராம்நாத் சாரி சூப்பர் டைரக்டர் நல்லா எழுதியிருக்காரு. டார்லிங் படத்தின் வெற்றியை தொடர்ந்து டார்லிங் 2 திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்தது. இந்த படத்தில் காளி வெங்கட், கலையரசன், ரமேஷ், ராஜா, மாயா மற்றும் பலர் நடிக்க சதீஷ் சந்திரசேகர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா. பேய் படமான இந்த படத்தின் புதுவித பயத்தை இந்த படக்குழுவினர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். நான் வந்து சதீஷ் சந்திரசேகரன் பேசுகிறேன். நான் வந்து டார்லிங் 2ஓட டேரக்டர். டார்லிங் படத்தை பார்த்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரவங்கள கண்டிப்பாக நம்ம படம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த படம் என்னோட ரியல் லைஃப் இன்ஸ்டன்சஸ் பேஸ் பண்ணி எடுத்தது, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஆனால் டார்லிங்க்கு இதுக்கு ஒரு சீக்வல்லாம் கிடையாது, இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி தான் எடுத்திருக்கோம். அந்த டார்லிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதே விஷயங்கள் கண்டிப்பாக இதில் டெஃபினெட்லாக இருக்கும். நான் தான் கலையரசன் பேசுகிறேன். திரும்ப அந்த டைலாக் தான் சொல்ல போகிறேன். கலையரசன்றதை விட மெட்ராஸ் அன்புன்னு சொன்னால் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் வந்து நான் அரவிந்த்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் டூர் போகிறாங்க. அங்கே அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து பொசஸ் ஆகிறான். அந்த கதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். காளி பேசுகிறேன். இது டார்லிங் 2 படத்தோட பத்திரிகை சந்திப்பு. இந்த படத்தில் நான் வந்து ரஃபீக்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். இது லிட்டரலான ஒரு பேய் படம். பேய் எங்கெங்கே வரும்ன்றத விட பயம் நிறைய இடத்துல வரும். நாங்களும் பயந்துருக்கோம். இப்போ தான் ட்ரெண்டு எப்படின்னா, இப்போ நிஜமான ஒரு பேயை பார்த்தா கூட நம்ம ஐயோ பேய்லாம் விட மாட்டோம், இதை பாடுறா பேய் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமும் வந்து முழுக்க ஒரு காமெடியான ஒரு பேய் படம் தான். என் பேர் ரமேஷ் ராஜா, டார்லிங் 2 படத்தோட ஹீரோ. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டைம்ஸில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு ஹாரர் படம் வந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது ஒரு நியூ அட்டெம்ப்டாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நெக்ஸ்ட் என்னன்ற அந்த அடுத்து என்னன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டிங் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் மாயா, டார்லிங் 2 ஹீரோயின் பேசுகிறேன். இந்த படத்தில் நான் ஒரு வால்பாறையில் ஒரு பொண்ணாக ஆக்ட் பண்ணுறேன், ஒரு முஸ்லீம் கேர்ள். அண்ட் 6 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூர் வரும்போது நாங்கள் எங்களோட லைஃப்ஸ் ஜாயின் ஆகும்போது என்ன ஆகும், அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் எங்கள் லைஃப், அதுதான் இதோட கதை. அண்ட் பயங்கரமாக இருக்கும் கதை. ஸோ ப்ளீஸ் வாட்ச். என் பேர் அர்ஜுனன். இந்த டார்லிங் 2ங்கிற படத்தில் வந்து ஷங்கருங்கிற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டூர் போயிட்டு அங்கே ஒரு பேய்ங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க அந்த 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கும். அது யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த எப்படி அவனை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கதை. தமிழ் சினிமா திறமையான நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரியான அங்கீகாரம் தரதால தான் இந்திய சினிமாவின் நுழைவு வாயில் தமிழ் சினிமான்னு சொல்கிறாங்க. அதனால தான் அட்டி படத்தில் நடித்த நடிகை தேஜஸ்ரீ தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிக்க இருக்காங்க. I'm from Mumbai. My name is Tejashree. The reason I came to Chennai is to make my career in South industry. Like
like all other actresses, so like Khushbu ma'am, Jyotika ma'am, who came from Mumbai to Tamil, who came from Mumbai to South industry, and now they have made so far. Now they have made a career so far. That's what gives me motivation and hopes, and even I feel that someday I'll be accepted by the people here, and I hope and I wish to make my career in South industry like them. நடிகர் விஜய் சேதுபதிக்கு நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் வெற்றி புதிய நம்பிக்கையை தந்தது. நானும் ரவுடிதான் படத்துடைய இயக்குனர் விக்னேஷ் சிவன் அடுத்ததா காத்து வாக்குல 2 காதலன்ற திரைப்படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்தை தயாரிக்கிறாரு AM ரத்னம். ஹலோ, நான் பேய் பேசுறேன். பேய் போனில் மிரட்டுற படம் இது. வைபவ், கருணாகரன், VTV கணேஷ் மற்றும் பலர் நடிக்க பாஸ்கர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு சுந்தர் சி. இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். நான் தான் டைரக்டர் பாஸ்கர் பேசுகிறேன். ஹலோ, நான் பேய் பேசுகிறேன் படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சுந்தர் சி சார். ஆக்சுவலாக நான் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர். நாளை இயக்குனர்லேருந்து அந்த கலைஞர் டிவிலேருந்து போன கண்டஸ்டன்ட் நான். நாளை இயக்குனர் சீசன் 5ல் வந்து சார் தான் ஜட்ஜாக இருந்தார். அப்போது என்னோடய காமெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே சாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் 7 ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே பெஸ்ட்டு ஃபிலிம் தான். அதில் காமெடி ஜேர்னல் வந்து என்ன வித்தியாசமான ஜேர்னல்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே இந்த சீரியஸாக ஏதாவது மெசேஜ் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எந்த எல்லாமே கமர்ஷியல் வித் காமெடியாக தான் இருக்கும். அது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹாரர் படத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஃபோன்லேருந்து வர ஒரு பேய். டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஹலோ நான் பேய் பேசுகிறேன். ஏன்னா ஃபோன்லேருந்து வர பேய் அப்படின்னா அது எப்படி இருக்கும், என்ன ஏது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமான பிரம்மாண்டமான கதைலாம் கிடையாது, சிம்பிளான ஒரு கதை தான். பட் ஹியூமர் எலிமெண்ட் அதில் சேர்த்து அந்த கதை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கோம். நாளை இயக்குனர்லேருந்து வந்த பாஸ்கர் அவருக்கு சான்ஸ் கொடுத்து இந்த படம் பண்ணியிருக்காரு. நான் தான் உங்களை ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படத்தில் வந்து வைபவ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் வைபவ். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆன்ஸ்க்ரீன் பேராக இருக்கும். டெஃபினட்டாக ரொம்ப ஃபன், என்டர்டெய்னராக, த்ரில்லிங்காக செம்மையாக இருக்கும் படம். நான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பேசுகிறேன். ஹலோ நான் பேய் பேசுகிறேன் படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டும் இருக்கும், ஹீரோவும் இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, காமெடியும் போயிட்டுருக்கும். சரி, இந்த காம்பினேஷன் எப்படி கொண்டு வரணும்னு தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆல் டெக்னீஷியன்ஸ் நல்லா பண்ணாங்க படம். ஹலோ அப்பா பேசுகிறேன், ஹலோ அம்மா பேசுகிறேன், அண்ணன் பேசுகிறேன், அதுதானே இருக்கும். ஆனால் பட் இது ஹலோ நான் பேய் பேசுகிறேன் 2016 முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நான் உங்கள் சிங்கப்பூர் தீபன் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது வவ்வாலு அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து பேய்னா பேய்க்கு உண்டான பயமும் இருக்கும், அதே சமயம் அதில் இருக்கிற என்ன காமெடி வேணுமோ அந்த காமெடியும் இருக்கும். ஸோ அந்த படம் தான் வந்து ஹலோ நான் பேய் பேசுகிறேன் அப்படின்ற படம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இந்த படத்தின் அறிமுக விழாவை பார்க்கலாம். கலைஞர் டிவியின் நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஆனந்த் கிருஷ்ணன் இந்த படத்தை இயக்க இருக்காரு. ஆதவன், அவந்திகா, கானா உலகநாதன், பிரிட்டோ மற்றும் பலர் நடிக்க இருக்காங்க. இந்த படம் விரைவில் வெளிவந்து வரவேற்படைய வாழ்த்துவோம். பிக் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூசர் கோவை ரவிச்சந்திரன் நான். எங்கள் கம்பெனியின் முதல் படமாக ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இந்த காமெடி, ரொமான்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸில் எந்த படத்துலையும் பார்க்காத வித்தியாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்ப்பீங்க. இந்த படத்தில் சாங்ஸ் வந்து இசையமைப்பாளர், புதுமுக இசையமைப்பாளர் லியாண்டர் லீ வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நான் அழகுராஜ், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இந்த படத்தோட டைரக்டர். இது என்னோடய முதல் படம். பிக் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக கோவை ரவிச்சந்திரன் சார் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. கோ ப்ரொடியூசராக செந்தில் பாலசுப்ரமணியன் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படம் ரொமான்டிக் காமெடி. ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட் செட்டில் யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் எனர்ஜெட்டிக்காக முழு நீள நகைச்சுவை படத்தை அந்த படத்தை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். This is Avantika Mohan. I'm from Kerala and this is my second movie which is called Rajain Parve Ranin Pakkam, and I'm playing a character called Avanti. It's a romantic movie, lots of dark humor, lots of comedy in it. It's a 2 hours movie, so I hope the public would love it. Please support the freshers. Leander Lee Marty, ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் படத்தோட மியூசிக் டைரக்டர். ரொம்ப ப்ரெசன்ட் ட்ரெண்ட் வந்து எனிபடி கேன் மேக் மியூசிக். சம்படி வித் லேப்டாப் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், மியூசிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் மியூசிக்கில் வந்து ஸ்டெப் வைக்கிறது இட் இஸ் லிட்டில் பிட் ப்ரெஷர் ஃபார் மீ டூ. என்னோட பேர் சந்தான கிருஷ்ணன். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக நான் வந்து கமிட் ஆகியிருக்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ட்ராவல் பேஸ்டான ஒரு கதை, ஒரு ரொமான்டிக் ஹியூமர், எவ்ரிதிங் மிக்ஸ்ட். என்னோட பேர் ஆர்எஸ் சதீஷ்குமார், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் படத்தோட எடிட்டர். இந்த படம் பக்கா லவ் வித் காமெடியோட உருவாகிற படம். நான் உங்கள் காணாமல் பேசுகிறேன். இந்த படத்துக்கு இசை லியாண்டர் லீ அவர்கள் ரொம்ப புதுமையாக பண்ணியிருக்கார். இந்த படத்தில் எல்லாமே புதுமுகங்கள் தான். இதில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்